தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. எல்லாத்தையும் இப்படி கழிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. பத்தாததுக்கு உங்க அப்பா வேற. இதெல்லாம் அந்த மல்லி வேலையா தான் இருக்கும். நம்மள நேரா அட்டாக் பண்ண முடியாம ஐடில போட்டு கொடுத்துருப்பா போல. ஏன் ராஜிமா, நம்ம மாட்டிப்போமா என்ன? எதுக்கு மாட்டிக்க போறோம்? நான் என்ன அவளை கேனன்னு நினைச்சியா? ஃபோர்ஜரியா வாங்கின டாக்குமெண்ட்ஸ், நகை, பணம் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருக்கு. எங்க? அது சீக்ரெட்டாவே இருக்கட்டும். அத பத்தி கேட்காத. அப்பா என்ன பண்றீங்கப்பா? வர வந்துட்டேன். அப்பாடா, எல்லாரையும் நல்லபடியா அனுப்பிச்சு வச்சிட்டேம்மா. விட்டா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராஜி. நான் அப்படிலாம் கோஆபரேட் பண்ணதாலதான் அந்த சார் உன்னை பாராட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. ஐடி ரைடு வந்தாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளீனா இருந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சா நம்ம கம்பெனிக்கு தானே நல்ல பேரு. இங்க பாரு, நீ வச்சிருந்த பணமெல்லாம் அப்படியே இருக்கு பாரு. ஆமா. சரி, கூட மாட எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுங்க. ரஞ்சி, நீ போ, அவர் கூட போய் நீ ஹெல்ப் பண்ணு. சிறப்பு மல்லி. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்காங்க மேடம்? அவரை கொலை பண்ணலன்னு இத பார்த்தாலே தெரிஞ்சிடுமா? கொலை பண்றதுக்கு முயற்சி நடந்திருந்தா பொதுவா உடம்புல நிறைய காயம் இருக்கும். ஏன்னா கொலை பண்ணப்பட்டவரு நிச்சயமா தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிருப்பாரு இல்லையா? அப்போ நடந்த தள்ளு முழுல காயம் இருக்கும். அதுதான் அந்த கொலைக்கே ஆதாரமா இருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி ஆயுதங்களால தாக்கப்பட்டிருக்கலாம், அந்த காயத்தோட நீளம் அகலம் என்ன, எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ரேணுகா அக்கா ரிப்போர்ட்ல அப்படி நிறைய காயங்கள் இருக்கிறதா போடல மேடம்? இல்ல, அப்படி போடல. அவங்க டெத்த பொறுத்த வரைக்கும் விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் தான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படி பாக்குறப்போ தள்ளப்பட்டு அவங்க விழுந்திருக்கலாம் அப்படின்றதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா? மல்லி, வழக்குன்னு வந்தா எல்லா விதத்திலயும் சந்தேகம் வரும். அப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. அப்படி சந்தேகத்தோட இது அணுகிறதுக்கான வாய்ப்பு எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு இருக்கு. அதுக்கு நாம என்ன சொல்ல போறோம்ன்றதுதான் நாம பார்க்கணும். அதனால ரஞ்சிதா தான் இந்த கொலைய பார்க்கல, வற்புறுத்தல் பேர்ல தான் சொன்னேன்னு வாக்குமூலம் மட்டும் கொடுத்துட்டான்னா கேஸ் நம்ம பக்கம் தான் நிக்கும். சரிங்க மேடம். சோ நாம பாதி கிணறு தாண்டிட்டோம். மீதி கிணறையும் தாண்டினா மட்டும்தான் நாம சேஃப் ஜோன்ல இருக்க முடியும். சோ அதுக்கு நாம இப்ப என்ன செய்யணும்னா, கண்டிப்பா மேடம், அப்படியே செஞ்சிருவோம். என்னப்பா அரவிந்த், அந்த மனோகர் இன்னும் காணோம்? இந்த வந்துருவாருமா, பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு. வந்துட்டாரே. வாங்கண்ணே, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியாமா? அந்த வில்லிங்ல சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. தம்பி மனோகரே, வழக்கத்துக்கு மாறா ஒரு சந்தோஷ கலை உன் முகத்துல அப்படியே தாண்டவம் ஆடுது. சொல்லிட்டியா? ஏய், என்ன நடக்குதுங்க? மாமனும் மாப்பிளையும் ஏதோ ரகசிய ஒப்பந்தம் போட்ட மாதிரி இருக்கு. அது ரைடு பண்ணோம்ல, நானும் கொஞ்சம் பணத்தை சீஸ் பண்ணிட்டேன். அது சரி, அதெல்லாம் நடக்கட்டும். அதெல்லாம் எதுவுமே தப்பில்ல. அண்ணே, அது இருக்கட்டும். ஒரு முக்கியமான வேலை நம்ம செய்ய போறோம். நீங்க கோஆபரேட் பண்ணணும். சொல்லுமா, எதுவா இருந்தாலும் நான் பண்ண ரெடி. அரவிந்த் ரஞ்சிதாவை தனியா ஒரு இடத்துக்கு பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு.
நல்லா பேசட்டும் பேசட்டும். மனசு விட்டு பேசுங்க மாப்பிள. அவளுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து புத்தி சொல்லுங்க. தம்பி மனோகரே, ஆ? அவ சொல்றத முழுசா கேளு. இடையில இடையில வந்து எதுவும் பேசாத. சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்க. நீ சொல்லுமா. அப்போ அரவிந்த் ரஞ்சிதாவுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் கொடுப்பாரு. ஓ ஓ, நல்லா புரிஞ்சுதே, நல்லா புரிஞ்சுச்சு. என்னப்பா உனக்கு புரிஞ்சு போச்சு? ஏ அரவிந்த், சொல்லிட்டியா முதல்லயே? மா இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல. என்னங்க நீங்க? எத்தனை சினிமால பாத்திருக்கோம். ரஞ்சிதாவுக்கு மாப்பிள்ள மயக்க மருந்து கொடுத்து. எப்பா எப்பா எப்பா, நீ என்னப்பா வேற ஏதோ மாதிரி பேசுற? இல்ல, நான் சொல்ல வந்தத முழுசா கேளுங்க. ரஞ்சிதாவுக்கு மயக்கம் வரும். அப்புறம் அண்ணன், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நாங்க சொல்றத கேளுங்க. சரி, நீயே சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜூஸ்ல ஒரு மருந்து கலந்து கொடுக்க போறோம். பாத்தீங்களா? நான் சொன்னதே வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஜூஸ குடிச்சதுமே ரஞ்சிதாவுக்கு மயக்கம் வரும். அப்புறம் அவ வாயில மூக்குல ரத்தம் வரும். போதுமா? மா, என்னமா அது? மூக்குல ரத்தம்லாம் வரும்னு சொல்றாங்க. அப்போ அது மயக்க மருந்து கிடையாதா? இங்க பாருமா, அதனால ரஞ்சிதாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல. இதுதான் அப்படியே பெத்த பாசங்கிறது, தெரியுதா? அவளுக்குலாம் எதுவுமே நடக்காது. நீங்க முதல்ல மல்லி சொல்றத பேசாம கேளுங்க. ஐயோ மல்லி, இங்க பாருமா, நான் ரஞ்சிதாவை கத்திய வச்சு மிரட்டுவேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா கொலை அளவுக்கெல்லாம் போக மாட்டேமா. எங்களுக்கு அவ கல்யாணம் ஆகி 5 வருஷம் அப்புறமா பிறந்தவமா. அவளை இந்த கையில தூக்குன வாசனை கூட இந்த மனசை விட்டு போலமா. மாப்பிள, அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு எதுவும் தயவு செஞ்சு செஞ்சிடாதப்பா. வேணா அத அந்த ராஜிக்கு கொடுப்போம். நானே என் கையால கொடுத்து அந்த புண்ணியத்துல பங்கெடுத்துக்கிறேன். ப்ளீஸ்பா, என் பொண்ணை மட்டும் விட்டுருப்பா. நல்லா விடுவாங்க விடுவாங்க. உன் பொண்ணு தானே அப்படியே கொலைய பார்த்தேன்னு கோர்ட்ல வந்து பொய் சாட்சி எல்லாம் சொன்னா. மல்லி மல்லி மல்லி, ப்ளீஸ்மா, வேணான்னு சொல்லுமா. ரஞ்சிதா ரொம்ப பாவமா, ப்ளீஸ்மா. அவ திருந்திருவா. எனக்கு தெரியாம அவளை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஐயோ அண்ணன், நான் அப்படி செய்வேனா? அதானே, நீ அப்படி செய்ய மாட்டமா. ஆனா நான் அப்படிதான்ப்பா செய்வேன். நான் செய்யக்கூடிய ஆளுதான். உன் பொண்ணு என் பிள்ளைக்கு செஞ்ச கொடுமைக்கு இத கூட நான் செய்யலனா அப்புறம் எப்படி? ஐயோ பெரியம்மா, சும்மா இருங்க. என்ன மல்லி? நீ சொல்லுமா. அண்ணன், அவளுக்கு வேற ஒண்ணும் ஆகாது. உயிருக்கெல்லாம் ஒண்ணும் எந்த ஆபத்தும் இல்ல. லேசா மயக்கம் வரும், அப்புறம் லேசா ரத்தம் வரும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் அரவிந்தும் சேர்ந்து நாங்க சொல்ற வண்டிக்கு அவளை கூட்டிட்டு வந்துடணும். தப்பாகி வேற ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டா அப்புறம் அவ உயிருக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. சொல்லிவிட்டோம். என்ன மல்லி, திரும்ப திரும்ப அந்த மாதிரி பேசுறாங்க அவங்க? ஐயோ பெரியம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணன், அப்படியெல்லாம் எதுவும் தப்பா ஆகாது. நான் உங்க கூடவே இருப்பேன். நீ என் கூட இருப்பல, அப்ப எனக்கு டபுள் ஓகே தான்மா. ரஞ்சிதாவை ஹாஸ்பிடல் கொண்டு போய் சைக்கியாட்ரிஸ்ட் மூலமா உண்மையை கண்டுபிடிக்கிற சோதனையை பண்ண போறோம். சரிமா சரிமா, நீ இருப்பனா எல்லாம் சரிதாம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன மாப்ள, எப்ப ஜூஸ் கொடுக்க போறீங்க? சீக்கிரம் கொடுத்துருவோம். ரஞ்சிதா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா உண்மையை மட்டும் சொல்லுவீங்கல்ல? கேளுங்க. உங்க மாமாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உண்மையா நிஜமா பிடிக்குமா? இவ்ளோ நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறமுமா கேக்குறீங்க? எனக்கு புரியாமல்லாம் இல்ல. நீங்க எடுக்கிறது எல்லாமே உங்க சொந்த முடிவு இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க உங்க ராஜிமாவோட விருப்பத்தை மட்டும்தான் செய்யற நிலைமையில இருக்கீங்கல்ல. இப்ப என்ன, ராஜிமா கிட்ட கேட்டா உங்ககிட்ட பேசுறேன்? அப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க மாமாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க எந்த மீனிங்ல கேக்குறீங்க? இல்ல, அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? அதான் அன்னைக்கே சொன்னனே, அது ஒரு தப்பு கணக்கு. நீங்க அவரை ரொம்ப லவ் பண்ணீங்களா? அதெல்லாம் இல்ல. கவனிச்சங்க, மல்லிக்கும் அவருக்கும் கல்யாணங்கிறத உங்களால ஏத்துக்கவே முடியல. அது எப்போ தோணும்? நீங்க அவரை லவ் பண்ணாதானே? எங்க மாமாவை எனக்கு பிடிக்கும்.
சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்தே வளர்ந்துட்டேனா இப்படி ஒருத்தர் நமக்கு லைஃப் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அம்மாவும் அத சொல்லி சொல்லியே வளர்த்தாங்க. ஆனா மாமா ரேணுகா அக்காவை கட்டிக்கிட்டு வந்துட்டாரு. ம். சரி பரவாயில்ல, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு அப்பயே ஏத்துக்கிட்டேன். ம். திடீர்னு ரேணுகா அக்காவும் இறந்துட்டாங்க. இது சொல்றது சரியான்னு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. நான் சொல்றத சொல்லிட மாட்டீங்கல்ல? யார்கிட்டயும் நான் சொன்னதில்லைன்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொன்னா அவங்க நம்மளை எவ்வளவு தூரம் நம்பி சொல்ல போறாங்கன்னு புரிஞ்சுக்காத ஜடம் இல்லைங்க நான். என்ன நம்பினா மட்டும் சொல்லுங்க. ம்ஹும். இல்ல, உங்களை நான் நம்புறேன். ரேணுகா அக்கா இறந்தது கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க இறந்துட்டதுனால மாமா இப்ப என்ன கட்டிக்கு வரலன்னு ஒரு ஆசையும் இருந்துச்சு. அப்படி நான் நினைக்கிறது தப்புன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா அதுதான் உண்மை. என்ன நீங்க தப்பா நினைக்கலையே? மனுஷங்க மனசு எப்பவுமே தப்புன்னு நினைக்கிற சில விஷயங்களை சரின்னு ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நினைக்க தோணுங்க. இதுல நீங்க ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க அவர் மேல அவ்வளவு இஷ்டமா இருந்திருக்கீங்க, அதான். அது என்னோட சொந்த ஆசை இல்ல. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் என் மேல திணிச்சு, சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் உருவாக்குனதுன்னு போக போக தான் புரிஞ்சுச்சு. சரி, நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, இன்னொரு காதலை ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மனசு தயாரா இருக்குமான்னு. என்ன சொன்னீங்க? எனக்கு கேக்கல. எங்க சத்தமா தாங்க சொன்னேன், உங்களுக்கு கேட்கலையா? பொய் சொல்லாதீங்க, நீங்க சத்தமாவே பேசல. அது இன்னொரு காதலை ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மனசு தயாரா இருக்குமான்னு கேட்டேன். இப்ப கேட்டுச்சாங்க? ஆஹா, இல்ல கேக்கல. கேட்கலையா? சரி, அதை விடுங்க போட்டோம். உங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்க கூட சேர்ந்து ஒரு காஃபி குடிக்க போலாமா? இல்ல, நான் உங்களை கம்பல் பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது அர்ஜென்ட்டான வேலை இருக்கா? இல்ல, நான் ஃப்ரீ தான். நிஜமா தானே சொல்றீங்க? இல்லனா கூட நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். உங்க கூட பேசுறதுக்காக ஃப்ரீ பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ரஞ்சிதா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடம் கொஞ்சம் பிரைவசியா இல்ல? ம், ஆமா. நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம வேணா ஒரு காஃபி சாப்பிடலாமா? ம், போலாமே. உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? போலாம் அரவிந்த், உங்களுக்கு கஷ்டம் இல்லைல்ல, அப்புறம் என்ன, வாங்க. நல்லா பேசுறீங்க. எங்க போலாம்? உங்க சாய்ஸ். சரி, நான் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு கூட்டு போறேன், வாங்க. இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ம், இடம் பெருசா நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஆனா பிடிச்சிருக்கு. என்னங்க இது, இடம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட பேசுனதுல இருந்து நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கன்னு தெரியுதுங்க. ம். யார் சொன்னது? நான் தெளிவா தான் இருக்கேன். நான் உங்க கூட இப்படி பேசிட்டு இருக்கிறது தான் எனக்கு இந்த இடம் நல்லா இருக்கிறதா ஃபீல் பண்ண வைக்குது. அட பாருடா, அங்கங்க மடக்கி எழுதி 3 புள்ளி வச்சுட்டா இது கவிதைங்க, கவிதையே தான். ம், ரஞ்சிதா இப்படிலாம் பேசுவாங்களா என்ன? மேடம், ஜூஸ். தேங்க்யூ சார். ரஞ்சிதா குடிங்க. ஆ. சக்சஸ், நான் பண்ணிடுறேன். அப்பா எதுக்கு ஃபோன் பண்றாருன்னு தெரியலையே. சொல்லுங்கப்பா. ரஞ்சிமா, எங்கம்மா இருக்க?
ஏன்பா என்ன விஷயம்? ஹலோ 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 வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? ஷோ அப்பா இப்ப கேக்குதா? நீ பேசுறது கேட்கல. அப்பா நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சிக்னல் வீக்கா இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா. நீ கொஞ்சம் வெளியே வந்து பேசுறியாமா? அப்பா சரி இருங்க. சாரி அரவிந்த், அப்பா ஏதோ பேச நினைக்கிறாரு. நான் பேசுறது அவர் கேட்க மாட்டேங்குது. வெளியில போய் கொஞ்சம் பேசிட்டு வரேன். போய் பேசிட்டு வாங்க. ஹலோ அப்பா கேக்குதா? ஹலோ ஸ்டார்ட் பண்ணு. ஹலோ இப்ப சொல்லுங்கப்பா. கலந்துட்டியா? ஓகே சரிம்மா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. நான் போனை வச்சிடுறேன். பாய். அப்பா என்ன சொன்னாரு? என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப பாசத்தை பொழிஞ்சாரு. நானும் கேட்டுக்கிட்டேன். ஓ, நீங்க ஜூஸ் குடிங்க, நானும் வெயிட்டிங். நீங்களும் குடிங்க. ஐயோ, வாயிலிருந்து ரத்தம்லாம் வரும்னு சொன்னாங்களே. பெத்தப்பனா இந்த நிலைமையில நிக்க வச்சிட்டியே. ரஞ்சிதா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கீழே விழுந்து லேசா சிராச்சு ரத்தம் தெரிஞ்சது. அதை பார்த்து நாள் முழுக்க சாப்பிடாம தூங்காம பக்கத்திலே உட்கார்ந்துருந்தேன். தப்ப என்னை எப்படி மாத்திட்ட பத்தியா? என்னாச்சு ரஞ்சிதா? ஒன்றும் இல்லை, நைட்டு சரியா தூங்கல. அப்படியா? அதான் ஒரு மாதிரி லைட்டா தலை சுத்துற மாதிரியே இருக்கு. ஐயோ, என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களை கம்பல் பண்ணிருக்கவே மாட்டேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம்ல. இல்ல அரவிந்த், அதான் இப்ப ஜூஸ் குடிச்சிட்டல, சரியாயிடும். ஐயோ ரஞ்சிதா, பாத்து, என்னாச்சுங்க? ரஞ்சிதா, ஐயோ, பாத்து. ஓ மாம்ஸ், சீக்கிரம் வாங்க. ஐயோ மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? ரஞ்சிமா, இங்க பாருமா. மாம்ஸ், ஒண்ணுல மாம்ஸ், நம்ம பிளான் பண்ணதானே. சரி, தூக்கு. பாத்து. ஐயோ, சேராத இடத்துல சேர்ந்து என் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே. ரஞ்சிமா, வா, பாத்து தூக்கிட்டு போ. பாத்துப்பா. ஐயோ, மனோகர் என்ன உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் ரஞ்சிதாவை வெளியே கூட்டிட்டு வர காணும். ஒருவேளை ஒழுங்கா அவ மயங்கலையோ? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, பிளான் சொதப்பிடக்கூடாது. எனக்கு டைமும் இல்ல, விட்டா வேற ஆப்ஷனும் இல்ல. ஐயோ, காப்பாத்து கடவுளே, காப்பாத்து. பாத்து. வா. மல்லி, டோர் திறங்க. மல்லி, கதவு திறங்க. வாங்கண்ணே. மல்லி, திறங்க. போப்பா. பாத்துப்பா. நவருங்க. மல்லி, ஒரு கை ஹெல்ப் பண்ணுங்க. பாத்து. ஓகே. பாத்துப்பா. பாத்து பத்திரம். அப்பாடா. ஏமாப்ல, பொண்ணை பார்க்கும்போது அவ்வளவு வெயிட்டா இல்ல, ஆனா தூக்கும் போது வெயிட்டா இருக்கால. அவ எங்கன்னு நெய்யும் வெண்ணையுள்ள சாப்பிட்டு வளர்ந்திருக்கா. ஏன் மாம்ஸ், அவ்வளவு வெயிட்டாவா இருந்தா? அப்படின்னு எனக்கு தெரியலையே. ஓ, அது எப்படி தெரியும்? பூ மூட்டையை தூக்குன மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். இல்ல அரவிந்த்? ஆமாமா, அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மல்லி? எப்பா, இந்த ஆராய்ச்சி விசாரணை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்.
முதல்ல என் பொண்ண ஒரிஜினல் டாக்டர் கிட்டயோ நர்ஸ் கிட்டயோ கூட்டிட்டு போக பாருங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.